ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம பார்க்க போற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஐடியா மேக்கர். இது ரொம்பவே நல்லா இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா கியூரால இருந்து இதுக்கு வந்த காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கிங் ப்ராப்ளம், அந்த நூல் நூலா பார்த்தீங்கன்னா வர்றது தான். அது பார்த்தீங்கன்னா அந்த கியூராக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஓகேங்க, கியூராலையும் பிரிண்ட் பண்ணலாம், அந்த ஸ்ட்ரிங்கிங் ப்ராப்ளம் இல்லாம அந்த நூல் நூலா வர்றது இல்லாம பண்ணலாம். அது செட்டிங் மாத்தணும். செட்டிங் மாத்துறேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா சரியா இல்லை. ஒவ்வொரு ஃபிலமெண்ட்டுக்கும் ஒரு ஹீட் இருக்கும், அதை பொறுத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்லைசரை பொறுத்து மாத்துறப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளிப் நேம் ரெடி பண்ணுறதுல ஓவர் நூல் நூலா வருது, அந்த பிரச்சனை இருந்துச்சு, அந்த ஸ்ட்ரிங்கிங் ப்ராப்ளம். இதுல பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. அந்த ரெட்ராக்ஷன் செட்டிங் அப்படிம்பாங்க, அது சேஞ்ச் பண்ணா கரெக்ட் ஆயிரும். ஆனா பாத்தீங்கன்னா ஃபிளிப் நேமுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இருந்துச்சு. அதனால ஸ்லைசரை மாத்தலாம் அப்படின்ட்டு இது ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே பிடிக்கும். அதாவது நீங்க மாடல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்பிளிட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுக்கான ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்டர் 3 வச்சிருக்கீங்கன்னா என்டர் 3க்கான ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணா தான் கரெக்டா இருக்கும். என்னன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எடுத்தோடனே சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி சைட்ல இருக்கிற ஆப்ஷனை பாத்தீங்கன்னா அந்த நாசில் டச் ஆகிக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கே பிரிண்ட் பண்ணணுமோ அங்கே ஆகும். ஆனா இது பாத்தீங்கன்னா இந்த சைடு நம்ம பின் போட்டு வச்சிருவோம் பாத்தீங்களா, அது வழியா போயிட்டு அதுக்கு மொத்தத்துல கரெக்டா இருக்காது, நம்ம பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் போய்க்கிங்க. அதுல போயிட்டு உங்களுக்கு என்ன பிரிண்டரோ அந்த பிரிண்டரை இங்க பாத்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டு இப்போ என்டர் 3 அப்படின்னு என்டர் பண்ணனா இந்த இது பாத்தீங்கன்னா கிடைக்குது என்டர் 3. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். டவுன்லோட் பண்றதுனால பண்ணீங்க, அப்படி இல்லைன்னா இம்போர்ட் டு ஐடியா மேக்கர், அந்த ஐடியா மேக்கர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு இம்போர்ட் டு ஐடியா மேக்கர் அப்படிங்கிறதுல இதுல இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கங்க. ஓகேங்களா, பாத்தீங்கன்னா நமக்கான ப்ரொஃபைல் காப்பி ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம், டவுன்லோட் அப்படின்ட்டு இங்க கிளிக் பண்ணாலே நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, அந்த சாஃப்ட்வேர்ல இந்த மாதிரி டவுன்லோட் அங்க காப்பி பண்ணோம்னா இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிடைச்சிரும். நீங்க வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணிக்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்ப ஐடியா மேக்கர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண இப்படி தான் இருக்கும். நீங்க மாடல்ஸ் இம்போர்ட் பண்றீங்கன்னா இம்போர்ட் மாடல், அதுக்கப்புறம் ஓப்பன் ஐடியா ஃபைல், இந்த ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபைல சேவ் பண்ணி வச்சிருப்போம், அதை ஓப்பன் பண்றோம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜி கோட், நான் கியூரால பாத்தீங்கன்னா ஒரு பழைய வெர்ஷன்ல பார்த்தேன், இப்ப பார்க்கல, இப்படி ரீசெண்டா இருக்கு என்னன்னு தெரியல. ஜி கோடா இருக்கிறத பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கவே முடியாது. இப்ப ப்ரிவியூ ஜி கோட் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா ஜி கோடா மாத்தி வச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். இதுல பாத்தீங்கன்னா ப்ரிவியூ காட்டும். ஓகேங்களா, ஆனா அதுல ஜி கோடா இருக்கிறப்ப இம்போர்ட் பண்ணோம்னா பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கான்னு தெரியல. நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பழசா இருக்கப்போ செக் பண்ணி பார்த்தேன், பார்க்க முடியல. ஓகேங்களா, அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா ரீசெண்டா பண்ண பாத்தீங்களா அந்த எஸ்டிஎல் ஃபார்மேட்ல இங்க இம்போர்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைல் நேம் போட்டு ரீசெண்டா பண்ணதெல்லாம் இருக்கு. பிரிண்டர் செட்டிங், மேனேஜ் டெம்ப்ளேட், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, வேணும்னா நீங்க பாருங்க. ஓகேங்களா, இப்ப பாத்தீங்கன்னா இம்போர்ட் மாடல் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஏதாவது மாடல் கொடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த லித்தோபைன் பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, பேசிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா ஒன்னு ஹைலைட்டா என்ன இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாடலை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா மினியேச்சர் பண்றப்ப ஸ்ப்ளிட் பண்றதுக்கு போராடுவேன் ஜி பிரஸ் சாஃப்ட்வேர்ல. ஆனா இதுல ரொம்ப சிம்பிளாவே முடிஞ்சிருது. ஜி பிரஸ்லயும் பண்ணலாம், மெஸ்மிக்ஸ் அந்த சாஃப்ட்வேர்லயும் பாத்தீங்கன்னா பண்ணலாம். இதுல ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீ கட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன்னா நமக்கு இந்த பிளேன் கிடைச்சிரும். உங்களுக்கு வேணுங்கிற ஆங்கிள் வச்சுங்க, எங்கிட்ட வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு இதோட பாதியோட ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் கட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா கட் ஆயிக்கும். பாத்தீங்களா, ரெண்டு மாடலா நமக்கு கிடைச்சிடும். இப்ப இந்த மேல இருக்க மாடலை நான் மூவ் பண்ணி இங்கிட்டு வைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க இங்கிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டபுள் கலர் பிரிண்ட் கூட பண்ணிக்கலாம். ஆனா அது கொஞ்சம் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் சரியா எனக்கு தெரியல. அது நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவே அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நார்மலா பாத்தீங்க அடுத்து ஆட் பண்றதுனா இங்க ஆட் பண்ணிக்கலாம், இதை டெலிட் பண்றதுனா பண்ணிக்கலாம். அடுத்து நார்மலா இருக்கிறதா இதைத்தான் நான் ஹைலைட்டா சொல்ல வந்தேன். ஸ்ட்ரிங்கிங் ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்களா, இது அண்டு கொடுத்துட்டு ஏற்கனவே இருந்த மாதிரியே ரீசெட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்படி ஃபுல்லாவே இருந்துட்டு போகுது. ஓகேங்களா, கட் பண்றதுக்காக சொல்ல வந்தேன். வியூ பேன் மூவ் பண்றது, அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்றது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. சப்போர்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ஆட் அப்படின்னு கொடுத்துனா உங்களுக்கு அந்த இந்த பில்லர் எவ்வளவு டயா இருக்கணும் அந்த ஆப்ஷன் முத கொண்டு பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா நல்லா இங்க போயிட்டு இதுக்கு கீழே வேணும் அப்படின்னா அதுக்கு நேரம் ஸ்டோர் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் ஈஸியாவே கொடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இது ரிமூவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா, ரிமூவ் பண்றதுன்னா இங்க ரிமூவ் கொடுத்துட்டு நீங்க கொடுத்துக்கலாம். அது கிரியேட் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த சப்போர்ட் ரிமூவ் பண்ணிட்டு தான் அதுவாவே ரிமூவ் பண்ணும். இந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா லித்தோபைனுக்கு தேவையில்லை, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேங்களா, இது நமக்கு வேணாம், அதனால கிளியர் சப்போர்ட் கொடுத்தோம்னா கிளியர் ஆகிக்கும். சப்போர்ட் இருக்கு, ஃப்ரீ கட் இருக்கு, ஸ்கேல் பண்ற ஆப்ஷன் அதெல்லாம் இருக்கு, டூப்ளிகேட். அதுக்கப்புறம் நீங்க ஸ்லைஸ் பண்றது ரொம்பவே சூப்பர். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஸ்லைஸ் பண்றேன் அப்படின்னா இங்க கிளிக் பண்ணனா நம்ம ஒரு ப்ரொஃபைல் டவுன்லோட் பண்ண பாத்தீங்கன்னா என்டர் 3 அது பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா ரெண்டு அந்த பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்றது டபுள் கலர் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், சரியா வரல. இங்க பாத்தீங்கன்னா
டவுன்லோட் பண்ணது இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க தான் டெம்ப்ளேட் நம்ம டவுன்லோட் பண்ணது இங்க தான் ஆட் ஆயிருக்கும். நீங்க நிறைய டெம்ப்ளேட் கூட நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். என்டர் 3 பண்ணுங்க. இல்லைன்னா அந்த கிளிப்லாம் உடச்சு எரிஞ்சிரும். அது கொஞ்சம் பாத்துங்க. கண்டிப்பா நீங்க என்டர் 3 வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கிளிப் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா லேயர் ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஃபில் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போர்ட் வேணாலும் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்றது கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸ்லைஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் ப்ரிவியூ பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. அது என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. டைமிங் பாத்தீங்கன்னா அதோட கம்பேர் பண்றப்ப இதுல கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை ஸ்லைஸ் பண்ணிட்டு இதுல ஸ்லைஸ் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா. 1 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிற டைம் காட்டிடுது. எவ்வளவு கிராம் எத்தனை மீட்டர் தேவை. இங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் கூட அவங்களுக்கு காட்டுறாங்க. இதை எடிட் பண்ண முடியுமா நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ட்டு பார்த்துட்டு சொல்றேன். இதை பாத்தீங்கன்னா ப்ரிவியூ பார்க்கறதுனால பார்க்கலாம், எக்ஸ்போர்ட் பண்றதுனால பண்ணலாம். அப்படியே நீங்க ஏதாவது இந்த பிரிண்டர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த இதுல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றவங்களா இருந்தா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்தனா இங்க கலர் பொறுத்து நீங்க பாத்துக்கலாம். இங்க டிராவல் எப்படிலாம் இந்த அந்த நாசில் டிராவல் ஆகுது அதை ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சிருக்குது. நீங்க ஷோ பண்ணீங்கன்னா எண்ட்ல முடியிறப்ப இங்க இருந்து இங்க போயிட்டு இங்க முடியுது. அதே இது இந்த நம்ம பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் காட்டும். ஓகேங்களா. அது ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னா நார்மல் என்டர் 3 என்ன ஆகும், மேல இருந்து பிரிண்டர் வந்து ஹோமுக்கு இங்க வந்துடும் அந்த பிரிண்ட் பண்றது. அதுக்கப்புறம் இங்க போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இங்க ஒரு லைன் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் எங்க பிரிண்ட் பண்ணணுமோ பண்ணும். ஆனா நீங்க இந்த ப்ரொஃபைல் சூஸ் பண்ணாம விட்டீங்கன்னா இங்க கிளிப் போட்டு வச்சிருப்போம். இங்க இந்த இடத்துல 4 இடத்துல கிளிப் போட்டு வச்சிருக்கீங்களா, இங்கிட்டு மூவ் ஆகுறப்ப இங்க இருக்க கிளிப் எல்லாம் உடச்சிருந்துரும் இந்த ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணாம இருந்தோம்னா. அதுவும் இல்லாம நிறைய இது பாத்தீங்கன்னா மாறும். ஒவ்வொரு பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட தனியா பிரிண்டர் வச்சிருப்பாங்களா இவங்க கம்பெனில, அதனால மாறுது. ஓகேங்களா. இங்க போயிட்டு இங்க வந்தா தான் நம்ம கரெக்டா இருக்கும். அதனால என்டர் 3 அந்த ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க. ஓகேங்களா. இந்த ஸ்டெப்ல இங்க டாப் விழுந்து பார்த்தா தெரியும். இந்த மாடலுக்கு தெரியாது அவ்வளோக்கா சின்னதா இருக்கனால. இந்த லேயர்லயும் பாத்தீங்கன்னா நீங்க எங்கெங்க மூவ் ஆகுது அப்படிங்கறது ப்ரிவியூ பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெட்ராக்ஷன் அந்த இது இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஃபிளிப் நேம் அதை வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா டீப்பா பார்க்கணும் அப்படின்னா நீங்க 3D அப்படிங்கறத இப்படி டாப்ல கொடுத்தீங்கன்னா 2D வியூல தான் இருக்கும். இத அந்த ஒரே ஒரு லேயர் மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப 350வது லேயர்ல இருக்கு அப்படின்னா அந்த 350வது லேயர் மட்டும் தான் காட்டும். இப்ப பாத்தீங்கன்னா 244 2D டாப் வியூல இருந்து காட்டுறது. ஓகேங்களா. நல்லா கிளியரா பாத்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்றதுக்கு இது ஒரு ஆப்ஷன் ப்ரிவியூல ரொம்ப சூப்பரானது. நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுனால எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்து ஸ்லைஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம். இது ப்ரிவியூ எனக்கு வேணும்னா க்ளோஸ் ப்ரிவியூ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரைட் கிளிக் பண்ணோம்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், அரேஞ்ச் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதா. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் ஃபிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரிண்டர்ல சைஸுக்கு எவ்வளவு பெருசு வைக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா சைஸ் கியூரால இருக்கா என்னன்னு தெரியல. இதுல பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கனால நான் டக்குன்னு பாக்குறேன். ஓகேங்களா. மேக்ஸிமம் இந்த பிரிண்டர்ல எவ்வளவு பெருசா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு மேக்ஸிமம் ஃபிட் கொடுத்துட்டீங்கன்னா மாடல் செலக்ட் பண்ணதுக்கு ஓகே இந்த செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் ஃபிட் கொடுத்தனா இந்த சைஸ் வரலும் பாத்தீங்கன்னா இந்த பிரிண்டர்ல பண்ணலாம் அப்படிங்கறத மேக்ஸிமம் ஃபிட் காட்டுது. ரிப்பேர் ஏதாவது மாடல்ஸ் 3D மாடல்ஸ் ரிப்பேர் அப்படின்னா பாத்துக்கலாம். சரி பண்ணதா என்னன்னு தெரியல, நான் டெஸ்ட் பண்ணல. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்பவே சிம்பிளா பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது அதாவது ஸ்கேல் பண்றது அந்த ஆப்ஷன் பண்றதுக்கும் இங்கேயும் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதான் நார்மல் தான் சொல்ல வந்தது. ப்ரீகட் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கிங் ப்ராப்ளம் அந்த ரெட்ராக்ஷன் செட்டிங்லாம் மாத்திட்டு இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பேன் அப்படின்னா இந்த மொத்த பிரிண்டரும் பாத்தீங்கன்னா நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நார்மலா சிம்பிளா தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா ஜி கோடும் பாத்தீங்கன்னா ப்ரிவியூ பண்ணிக்கலாம், ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 மாடல்ல ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஒரே மாடல்ல டக்குன்னு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸ்டிங்கிங் ப்ராப்ளம் இல்லாம இருக்கு. இந்த மேக்ஸிமம் ஃபிட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்லைஸ் பண்றது இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்லைசிங் கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபைல் எல்லாம் காட்டும். நீங்க அதுலயும் எடிட் கொடுத்து வேற ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஸ்லைஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே ஸ்லைஸ் பண்ணலாம், இங்கே கிளிக் பண்ணி ஸ்லைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா எனக்கு சேவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா சேவ் அந்த ஐடியா ஃபார்மேட் ஃபைல்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைஸருக்கான ஃபைல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபார்மேட்ல சேவ் பண்ணி வைக்கிறனால வைக்கலாம். இதுல இருக்க மாடல் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பீங்க பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்றதுனால இங்க எக்ஸ்போர்ட் கொடுத்து மாடல் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ப்ரிவியூ ஜி கோட் அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரீசென்ட் ப்ரிவியூ அதெல்லாம் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் இந்த ரிப்பேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. அதையும் கிளிக் பண்ணலாம் மாடல் செலக்ட் பண்ணும்போது. இந்த மாடல் செலக்ட் பண்ணிட்டு ரிப்பேர் அப்படின்னு கொடுத்தனா ஆட்டோ கொடுத்தனா ஏதோ என்னென்ன ரிப்பேர் பண்ணது இங்க இருக்க ஆப்ஷனை பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஹோல் பாத்தீங்கன்னா இருக்கும், அதை ரிப்பேர் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எப்படின்ட்டு அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க ஏதாவது 3D பிரிண்ட் பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு டிசைன் ஓரளவு தான் தெரியும் அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஆகும். அதுக்கப்புறம் டிசைன் பிளெண்டர்ல பாத்தீங்கன்னா வீடியோஸும் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கேன், அப்டேட்டும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2D ல இருந்து 3D மாத்துறது. அதுக்கப்புறம் மூட் லேம்ப் பாத்தீங்கன்னா
டச் பண்ணோம்னா லைட் எரியறதுக்கான அந்த வீடியோஸ் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா அப்டேட்லாம் கிடைக்கும். அதில் தனித்தனியாக வாங்கிக்கிறேன், எனக்கு இது மட்டும் போதும். இப்போ மூல் லேம்ப்னா மூல் லேம்ப் மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஃப்ளிப் நேமில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நேம் என்ட்ரு பண்ணோம்னா கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கோங்க, அந்த சாஃப்ட்வேர் மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. வேணும்னா இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிங்க, இல்லை ஃபுல் கோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் வரல எல்லா அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும்.